ஹாய் கைஸ், நான் உங்கள் கேஸ்கே பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே ஃபைன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உக்காங் கேரக்டர். உக்காங் கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டீம்மேட்டில் 4 பேரும் ஒரு கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரே கேரக்டர் எடுத்துகிட்டு போனால் கிடையாது. ஒரு 2 பேர் குரோனோ, ஒரு 2 பேர் உட்காங்கு, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோடு போடுங்க. ஏன்னா கேரக்டர்லனா ஒன்றுமே ரேங்க் புஷ் பண்ண முடியாது. நான் போயிட்டுனான்னு கேட்டிங்கன்னா என்னால் போக முடியலை. ஏன்னா எனக்கு வந்து டைம் அவ்வளோவா இல்லை. அது இல்லாமல் ஃபோனு இப்போ வந்து என் கையில் இல்லை. அது என்னான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். பார்க்க போகிறது மேக்ஸிம். இந்த இதில் ஏதாச்சும் ஒரு மேக்ஸிம் சேர்த்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா வந்து மெடிக்கிட் போடுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். அடுத்து பார்க்க போகிறது மோக்கோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் எனிமி காட்டும். அடுத்து லாரா, இந்த கேரக்டரு அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டில் செட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே என்கிட்ட க்ரோனா கிடையாது, உட்காங்க தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது இங்கே பவுண்ட்ரி லூட் அவுட்டில் வந்து அவனா பார்க்க போனால் பவுண்ட்ரி வச்சுங்க, ஸ்கேனர் வச்சுங்க. இல்லை மற்றபடி லூட்லாம் எதுவும் வேறுது ஐயாட்டோ அதில் வந்து. அடுத்த பார்க்க போகிறது பெட் காம்பினேஷன். எதுக்கு இந்த பெட்டெலாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஒன்று வந்து க்ளூவால் பெட்டு. இந்த க்ளூவால் பெட்டு வந்து 2 க்ளூவால் தரும் நம்ம இல்லாத நேரத்தில். அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் கிரனேட் போடுற பாம்பு பார்க்குறியா அப்படின்னு தான் இந்த கேரக்டர் இந்த குரங்கு. அடுத்து ஃபேல்கோ வந்து டீம்மேட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க கன்ஃபார்ம் வச்சு ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னொரு ஸ்குவாடு இறங்குறதுக்குள்ளே நம்ம போயிட்டு அடிச்சதுனால தான். சரி, இப்போ நம்ம மேட்ச் உள்ள வந்துடலாம். நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மேட்ச் தான் இது. அதனால் கன்ஃபார்ம் ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. எப்பவும் போல் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க கமெண்ட்ஸில். ரொம்ப தேங்க் காய்ஸ். ஏன் இதனால் வாய்ஸ் கொடுத்து பேசலைன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வீடியோவில் கேம் பிளேயில் ஆட் பண்ணிடுவேன். அடுத்து பார்க்க போகிறது பவுண்ட்ரி ரிசீவ். எதுக்கு இது அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஆனால் வந்து டீம்மேட் போயிடுவான். அதனால தான் ஏதாச்சும் நூபு அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா அவனை இந்தமாரி நிற்க சொல்லிட்டு கீழே எடுத்து பவுண்ட்ரி எடுத்துங்க. ஏன்னா அது வந்து பின்னாடி சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம சேனலில் ஒரு நல்ல இம்ப்ரூவ் வந்திருக்கு இப்போ தான். அதேமாரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருங்க, எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஓகே, அவன் டெத் ஆகிட வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லேட்டாக தான் ஆகும். நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம் ஃபுல் மேட்சை உங்களுக்காக. சரி, அடுத்து வந்து பார்ப்போம். அப்படியே அதில் லூட் வந்து நிறைய கிடைக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது. அதனால தான் இந்த டிப்ஸை போட்டிருக்கோம். நம்ம எதனாலன்னு எனக்கு வந்து தெரில, நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், சேஃப் ட்ரிக் ஆஃப் ரிவ்யூ. இது என்ன ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வெஹிக்கலில் குத்த வச்சு உட்காந்து நம்ம எப்படி சொல்கிறது ரிவ்யூ பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ பண்ணுற இடத்துல காமெண்ட்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க படுத்துக்கிட்டு. காமெண்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். இதில் வந்து என்ன சின்ன வண்டியாக இருக்குது, இதில் எங்கேயா மறைஞ்சி போவோம், தலை விழுதுருதையா, அதுதான் அவன் மறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா. இதேமாரி நான் வேறு இடத்துல செஞ்சு காட்டியிருப்பேன். அந்த கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த காரு பண்ணாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு பெரிய ஏதாச்சும் இருந்தால் காரு, ஜீப்பு அந்த மாதிரி இருந்தால் ஓகே. அதனால் எப்போவுமே இந்த காரை வந்து உடச்சி விட்ருங்க. ஏன்னா உங்களுக்கு ரிவ்யூவுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த சைடு க்ளூவால் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்கோப் காட்டியிருக்கேனே, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அந்த சைடு எனிமி வந்து அடித்தா போதும், மற்ற சைடு எனிமி வரமாட்டா. அடுத்து மான்செட் இருக்குது. இதை உடச்சும் போகலாம், உடைக்காமல் போகலாம். நான் சொல்கிறேன் வேணா. இதில் என்ன முக்கியமான ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள். அது உள்ளே நீங்கள் பூந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு கொடுத்து வச்சுருக்காங்க கர்நாக்காரங்க. பாருங்களேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செத்த பயலோலா இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கே. எல்லாருமே வந்து பூந்துக்கலாம், 4 பேரும் உட்காந்து பூந்துக்கலாம். ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம் இந்த மான்செட் இருக்குது. அவ்வளோவா கிடைக்காதனால ஏதாச்சும் ஒரு வெஹிக்கல் போட்டு க்ளூவால், மேக்ஸிமம் க்ளூவால் வச்சுருக்கிறது வந்து பெஸ்ட்டு எனக்கு சொன்னிச்சு. ஏன்னா க்ளூவால் வந்து இன்னொரு சைடு போட்டுக்கிட்டு இந்த சைடு உட்காந்துக்கலாம். அந்தமாரி அங்கே பாருங்கள், எல்லாம் காமெடி தான் பண்ணிகிட்ருக்கோம் மேட்ச்சில். நான் ஒன்றும் தெரில. இந்த
கிளிப்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு 2-3 மேட்ச் போட்டிருப்போம். இது அடுத்ததாக பார்க்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டைட்டில் என்ன வைக்கிறதுன்னு தெரிலப்பா எனக்கு. சாமி அந்த மாதிரி இருக்குது எனக்கு. எதனால் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் ரிவ்யூ பண்ண வருவாங்க, இல்லைனா ஏதாச்சும் வாங்க வருவாங்க. அந்த இடத்துல மெடிக்கிட் ஆர் க்ளூவால் ஏதாச்சும் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி ப்ராடக்ட் வெஸ்ட்டு ஆர் எதாக இருந்தாலும் சரி, அதை போட்டுட்டு அதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் அவ்வளோதான். இந்த டிப்ஸ் வந்து டாப் 5ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம மேட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன் இத்தனை நாளாக வந்து வீடியோ போடல, ரொம்ப லேட்டாக இருந்துச்சு, திடீர்னு ஏன் இந்த இவ்வளோ வீடியோ போணுச்சு, எதனால் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஃபோன் கிடையாது, எல்லோரும் தெரிஞ்சுக்கேன். என்னோடய ஃபோனில் வீட்டு ஃபோன் தான். அதனால் எனக்கு வந்து வீடியோ போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதுக்கு சப்போர்ட் கொடுத்தா நானே ஒரு ஃபோன் வாங்கிடலாம். நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறதுல பொறுத்தா இருக்குது. நான் வந்து எப்பவும் போல் விளையாடுறது, வீடியோ போடுறதுலாம் நான் எதுக்கு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஒரு இதுக்காக தான். ஏன்னா வந்து நானே வந்து பல சேனலில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு தேவைப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஓகேவா, எனக்கு கிடைச்சதில்ல. அதனால தான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகேவா. முதல்ல நான் ஏன் திடீர்னு வீடியோ போடாமல் எதுக்கு அப்படின்னு ஒரு வந்துடுவோம் எல்லார் மனசுலேயும். எங்கடா போனான் அப்படின்னு, அதாவது செத்த பையில எங்கே போனேன் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்கூலு அதெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன். என்ன போல் செத்த பயிலோலா திருப்பி ஆரம்பிச்சிட்டானே என் ஸ்கூலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்கும். என்ன பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷன் சொல்லியிருக்கேன். என்ன அப்படி கேட்டிங்கன்னா வந்து, இதுக்கு மேலே எல்லோரும் ஸ்கூல் ஆரம்பிக்க போது நீங்கள் எப்போவுமே கேமாக பாருங்கள். நான் கில்டு வார்லாம் கூப்பிட்ருக்கானோ, அதில் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா அப்படியே கோவப்படுறது அந்த மாதிரி இருக்கானோ நினச்சிக்கிங்க. ஒரு கேம்னா ஜஸ்ட்டு கேம், அவ்வளோதான் நான் சொல்ல வரைக்கும் ஓகேவா. உங்களுக்கு கேஸ்கே சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா கேட்டுக்க வேண்டிய அடப்போடா இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னா ஓகே, இக்னோர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பட்டால் தான் தெரியும் ஓகேவா. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒரு நண்பனாவோ இல்லை எப்படி வச்சுக்கங்க. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு காமெடியாக தெரியலாம், அப்புறமா யோசித்து பார்ப்பீங்க நான் யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு. இது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என் சைட்லேருந்து நான் சொல்கிறது என்னோடய கடமை என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் லைஃப்லாம் எவ்வளவோ இருக்குது. இதுலேயே போயிடுச்சுன்னா மீதி என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.